ஆக்டர் வைபோ நடிக்கிற சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்துலேருந்து அவருக்கான கேரக்டர் போஸ்டர் இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாண்டியன் சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் வைபோ, அதுல்யா ரவி, ஆனந்த்ராஜ், ரிட்டின் கிங்ஸ்லி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம விக்ரம் ராஜசேகர்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம டி இமான் மியூசிக் போடுறாங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஹிப்ஹாப் தமிழாக நடிக்கிற கடைசி உலக போர் படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 தேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஹிப்ஹாப் தமிழா, நட்ராஜ் 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு டேரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே நம்ம ஹிப்ஹாப் தமிழ் தான் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போது. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன சிங்கிளும் சரி, இந்த கிளீம்ஸ் வீடியோவும் சரி, இந்த படத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் ஜூனியர் என்டிஆர் ஆக்ட் பண்ணுற தேவரா படத்தோட 3rd சிங்கிள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜூனியர் என்டிஆர், ஜான்வீர் கபூர், சாய் அலிஸ் கான், பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா கொரட்டலை சிவா. இந்த படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒர்க்லாம் இப்போ போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஆக்டர் கவின் நடிக்கிற பிளட்டி பக்கர் படத்துக்கு அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இப்போ மூவி டீம் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்களும் தீபாவளிக்கு தான் இறங்க போகிறோன்னு இது வரைக்கும் தீபாவளி ரேஸில் பார்த்தீங்கன்னா அமரன், சிவகார்த்திகனோட அமரன், ஜெயம் ரவியோட பிரதர், இப்போ வந்து கவினும் ஆட் ஆகியிருக்காரு. இந்த படத்தை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கவின், ரெட்டின் கிங்ஸ்லி 2 இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம சிவப் டேரக்டர் நெல்சனோட அசிஸ்டன்ட் டேரக்டர் இவர். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி மூவியை தான் எடுத்திருக்காரு. நீங்கள் அந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேரக்டர் சீனு ராமசாமி டேரக்ஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை செல்லதுரை படத்துக்கான ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ட்ரைலரை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏகன், யோகி பாபு, பிருந்தா, சத்யராஜ், குட்டி புலி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான டேரக்டர் பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி இந்த படத்துக்கு டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா மாமனிதன், தர்மதுரை படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு ரகுநாதன் மியூசிக் போட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா அயோத்தி படத்துக்கான மியூசிக் டேரக்டர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.